ஏன்னா நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கம்மா. எங்க ரொம்ப நாள் ஆளே காணோம். அண்ணா எனக்கு 30,000 ரூபாய்க்கு ம் 32 ஜிபி போட்டு ம் நல்லா கும்முன்னு ஒரு கேமிங் பிசி செட்டப் பண்ணிடுவோம். எப்படி வேணும்? நல்லா கும்முன்னு 32 ஜிபி போட்டு. ஆமாண்ணே. முதல்ல உனக்கு 32 ஜிபி ரேமோட பிரைஸ் எவ்வளவு வருதுன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? எவ்வளோண்ணே? 70,000 ரூபாய். அண்ணா என்னென்ன சொல்றீங்க? ஆமா 70,000 ரூபாய். நீ 30,000 ரூபாய்க்கு பிசி எல்லாம் பண்ணவே முடியாது இனிமே. நீங்க சொல்றது கணக்கு பண்ணி பார்த்தா 1 லட்சத்தை தாண்டி முடியல பிசி செட்டப் பண்றதுக்கு. 1 லட்சம் இல்ல, கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கிட்ட வரும் போல. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு போற போக்க பார்த்தா. அப்ப இதுக்கு வழியே இல்லையாண்ணே? என்னன்னா ரேமோட பிரைஸ் வந்து இந்த மார்ச் மாசத்தோட வந்து கம்மியாயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்துல. ஆனா இப்ப பார்த்தா இன்னமும் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க ஒழிஞ்சு குறைய மாட்டேங்குது. அப்பனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாமாண்ணே? பிரைஸ் குறையுமாண்ணே? நீ எவ்வளவு வெயிட் பண்ணாலும் இங்க நடக்காது போல. ஏன்னா ஏஐயோட டெவலப்மெண்ட் அப்படின்றது நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து சாம்சங், எஸ்கே ஹைனிக்ஸ், மைக்ரான் இவங்கள்ட்டேருந்து நான் வந்து பல்கா ஆர்டர் எடுத்துட்டோம். அதாவது ஏஐ உருவாக்குறவங்க எல்லாமே வந்து பல்கா எடுத்ததுனால இங்க என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அந்த சிப்போட ஷார்டேஜ் ஆகுது. இன்னும் தெளிவா சொல்ல போனோம் அப்படின்னா ஹெச்பிஎம்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. HBM அப்படின்னா என்னண்ணே? ஹெச்பிஎம்னாவா, அதாவது ஹை பேண்ட்வித் மெமரி அப்படிம்பாங்க. அதாவது ஒரே லேயர்ல நிறைய சிப் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஏஐ யூஸ் பண்றதுக்காக இந்த சிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் வந்து நிறைய இருக்கு. அந்த மாதிரி டிமாண்ட் நிறைய இருக்கும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ரேமோட ப்ரைஸ், எஸ்எஸ்டியோட ப்ரைஸ், இது என்ன தெரியுமா? இன்னொரு ஹைலைட்டான விஷயம், ஆப்பிள் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஷார்ட்டேஜ் ஆகி போச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 240 256 ஜிபிலாம் போட்டு இந்த M4லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல. M4 மேக் மினி M4, அந்த மேக் மினி M4லாம் இப்போ என்ன பண்றாங்க, குறைஞ்சதே வந்து 500 ஜிபி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது இப்போ மேக்கோடு நல்ல நாள்லயே மேக்கோட பிரைஸ் கூடுதலா இருக்கும். சொல்லவா வேணும்? நீயே சொல்லு. இப்பலாம் ஹைப் பண்ணிப்பாங்க. ஆமா, இதுல என்னன்னா மக்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பிரைஸ் வந்து ரொம்ப ஹையானது. ஆனா நீ இன்னும் நல்லா கவனிச்சு பார்த்த அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இன்னும் ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் ஆகி நமக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வெளில வந்துட்டு இருக்கா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்போ ஸ்டாக் வந்து நிறைய இருக்கு. அந்த இருக்கிற ஸ்டாக்கை தான் வித்துட்டு இருக்காங்க. இங்கே டிமாண்ட் இருக்கவும் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்கள்ட்ட இருக்கிற ஸ்டாக்கு, அதாவது இந்த ஸ்டோர்ல இருக்கிற ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் வந்து இவங்களே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க சொல்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அதாவது உனக்கு புரியலையா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. என்னன்னா எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து ஒரு வாட்டர் பாட்டிலோட பிரைஸ் வந்து 20 ருபீஸ் இருக்கு. ஆனா அதை வாங்குறதுக்கு 10 பேர் நிக்கிறாங்க. ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்கு. அடிக்கிற வெயில். ஒருத்தர் 100 ரூபா தரங்குறாரு, ஒருத்தர் 200 ரூபா தரங்குறாரு. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஃபைனலா வந்து 2000 ரூபாய் வரைக்கும் தரேன் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த கடைக்காரர் வந்து அந்த வாட்டர் பாட்டில யார்கிட்ட கொடுப்பாரு? யார் காசு அதிகமா கொடுப்பானோ அவனுக்கு கொடுப்பான். அங்க தாகம் அடிக்குது அப்படின்றதுலாம் முக்கியம் கிடையாது. யார் வந்து காசு அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாட்டர் பாட்டில கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த 10 பேர் நிக்கிறாங்க. ஆனா இவங்கள்ட்ட 20 ரூபா வாட்டர் பாட்டில் வந்து ஒரு 50 இருக்கு அப்படின்றப்ப இவங்க எவ்வளவுக்கு அதை சேல் பண்ணுவாங்க? சேம் 20 ருபீஸ்க்கு எல்லாருமே கொடுப்பாங்க. அதுக்கு மேல கேட்டா என்ன பண்ணுவாங்க? 20 ரூபாய்க்கு மேல நான் ஏன் கொடுக்கணும், 20 ரூபா தானே அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்வி வருதா? அந்த கேள்வி இப்ப நம்மளால கேட்க முடியாது. என்னன்னா இங்க டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட் இருக்கும்போது எம்ஆர்பியை விட பிரைஸ் வந்து அதிகமா தான் விற்கிறாங்க. உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னா, அப்ப எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் பிசியே பில் பண்ண முடியாதானே? அப்ப என் வாழ்க்கைலாம் என்ன ஆகுறதுங்க? ஆமா, அவன் வாழ்க்கை வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு. நீங்க கேமிங் விளையாடுறதுனால உங்க வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா பிரச்சனை யாருக்கு தெரியுமா? இந்த எடிட்டிங் பண்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் பாவம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடிட் பண்ணாலே 200 ரூபா 300 ரூபா அப்படிதான் தராங்க. அவங்களுக்குலாம் வந்து இது பெரிய அடியா இருக்கும். அது இந்த சர்வர் மெயின்டெனன்ஸ் பண்றவங்க, இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் பிரச்சனை. சரிங்க, என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. அதையாவது ஒரு 16 ஜிபி இல்ல 8 ஜிபி ரேம் போட்டு அப்டேட் பண்ணி கொடுங்கண்ணே. பண்ணிக்கலாம். என்ன ஒண்ணு, 8 ஜிபி ரேம்னா குறைஞ்சது ஒரு 6000 ரூபாய் வருது. என்னென்ன சொல்றீங்க? 8 ஜிபி 6000 ரூபாயா? ஆமா, 16 ஜிபி அப்படின்னா அது கூடுதலா இருக்கும். ஏன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல வரும். எப்படி நீ எங்கிட்டு நீ போனாலும் அணை கட்டுவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்புறம் நாங்க லேப்டாப் கூட யூஸ் பண்ண கூடாதானே? இப்படி எங்க எதுலதானே கேம் விளையாடுறது, ஒரு படிப்பு சம்பந்தமா கூட பண்ண முடியாதானே? இது இப்ப அதாவது குறையாதுமா. இப்போதைக்கு வந்து பிரைஸ் குறையறதுக்குலாம் சான்ஸ் கிடையாது. அவன் சொல்றதை பார்த்தா அவங்களோட வளர்ச்சியெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, நேற்று ஆட்டுக்கறி வாங்கலாம்னு போயிருந்தேன். கிலோ 900 ரூபாய் அப்படின்னாரு. ஒரு பையன் 100 கேட்டான். 100 கிராம் போதுங்க எனக்கு அப்படின்னா. 100 கிராம் எவ்வளோன்னு கேட்டதுக்கு அவர் வந்து 100 ரூபான்னு சொன்னாரு. இவன் டக்குன்னு சாட் ஜிபிடி எடுத்துட்டு கிலோ 900 ரூபாய் அப்படின்னா, அப்போ இங்கே 100 கிராம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி சாட் ஜிபிடிட்ட கேட்குறான்.
ChatGPT அதுக்கு 80 ரூபான்னு சொல்லுது. அப்புறம் என்ன நீங்க 100 ரூபா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து ChatGPT வச்சு போயிட்டு இருக்கும்போது வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான். அப்போ அதிகமாக என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து கொட்டுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வேற மாதிரி மாறும். ஆக்ரோஷமாக போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு லேப்டாப்போட மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருக்கட்டும், நீயா நானா அந்த NPU சிப்பை வச்சு அவ்வளோ ஒரு இது நீ பெட்டராக தயாரிக்க போறிய, நான் பெட்டராக தயாரிக்க போகிறோமா, அதில் என்ன வந்து நம்ம உருவாக்க போகிறோம் அந்த ஏஐ வச்சுன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு. அப்படின்றப்ப இது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்றது தெரில. என்னைய பொறுத்தளவு என்ன அப்படின்னா எந்த கம்பெனி வேணா இருக்கட்டும், நீ வந்து பெரிய கம்பெனிக்கு வந்து நீ ஹோல்சேலாக வந்து நீ பண்ணி கொடு, தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் நீ வந்து கன்சியூமரையும் பார்க்கணும். அதுதான், நீ கன்சியூமருக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடு. நீ அவங்களை அம்பான்னு விட்டுட்டு போகக்கூடாது. இத்தனை வருஷமாக உங்கள் ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே கன்சியூமர் தான். அப்போ கன்சியூமருக்குன்னு தனியாக நீ ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீ சேல் பண்ண ஆரம்பி, அவங்களுக்கும் தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணு. இவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் இப்போ ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு 100% கொடுத்துட்ருக்கேன்னா அட்லீஸ்ட் ஒரு 70% ஆச்சு நீ வந்து கன்சியூமருக்கு வந்து நீ சேல் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி சேல் பண்ண ஆரம்பித்தாதான் நம்மளோட மார்க்கெட்டும் வந்து டெவலப் ஆகும். அதே மாதிரி அந்த சைடு ஏஐ நீ ஃபியூச்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறியா, எல்லாமே வந்து ஒரே மாதிரி டெவலப் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி இருக்கிறதா என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் 6 மாதம் நீ வந்து இந்த பிசி வாங்குறதா இருக்கட்டும், லேப்டாப் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாயிடுச்சு. என்னன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. 30,000 ரூபாய் வித்துட்டு இருந்து i3 லேப்டாப் இன்னைக்கு 40,000 ரூபான்றாங்க. நாளைக்கு 50,000 ரூபாய் வரும், நாளானைக்கு 55,000 ரூபாய் போகும். இது வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு முடிவு அப்படின்றது கிடையவே கிடையாது. இதுக்கு அப்ப ரீசன் ஏஐ தான் சொல்றீங்களா? கண்டிப்பா இதுக்கு ரீசன் அந்த ஒரே ஒருத்தன் தான். யார் காரணம் தெரியுமா? அவன் தான் வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். எவனும் லேப்டாப் வாங்கணும் முடிவு எடுத்துட்டாங்க. ஆமா, அதனால முடிஞ்ச அளவு நீ வந்து டிலே பண்ணாத. டிலே பண்ணி ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன், இல்லை டிலே பண்ணி வந்து நான் ஒரு பிசி பில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு செட் ஆகாது. ஆனால் எஸ்எஸ்டியோட ப்ரைஸு, NVMeயோட ப்ரைஸ்லாம் இப்போ ரீசெண்டாக கம்மியாக இருக்குது. இந்த மாதம், அதாவது போன மாதம் வரைக்கும் கம்மியாக இருக்குது. ஏன்னா 1000 ரூபாய் கம்மியாகிட்டு 4500 ரூபா வித்துட்டு இருந்தது 256 SSD. ஆனால் ஒரு 1000 ரூபாய் கம்மியாக இருக்குது இப்போ. அது மாதிரி ரேமுக்கு குறைய வாய்ப்பு இருக்காங்க. ரேம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே தலையில ஆகுது. ரேம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, குறையலை. லாஸ்ட்டாக இது குரூஷியல் ரேமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 8GB வந்து 5000 ரூபாயோ 4900 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன் அதுவே இது வந்து 6300 ரூபாய் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவு ஆன்லைனில் தவிர்த்துங்க. ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது ஆன்லைன் ஸ்டோரை கம்பேர் பண்ணும்போது. இந்த ரேமு SSDலாம் பார்க்கும்பொழுது அதாவது முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ரைஸ் விசாரிச்சு பாருங்கள். பார்த்துட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க. ஏன்னா ப்ரைஸ் இப்போ கம்மி ஆகிட்டு இருக்கு ரேமெல்லாம். ஃபுல்லாக நடக்கும்னு எனக்கு தெரியும்ண்ணே. அதனாலதான் பஜார்ல போய் இங்க பாருங்க கவர்மெண்ட் லேப்டாப் இப்போ கொடுத்தது பாக்ஸ் பீஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா? ஏய் சூப்பரா இருக்குப்பா, பாக்ஸோட இருக்கு அப்படியே. எப்படி? ஆமா சரி, இது பாக்ஸ் பீஸ் இருக்கட்டும். அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட வந்து நான் கேமிங் பிசி பில்ட் பண்ண போறேன், கேமிங் லேப்டாப் நான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்? இல்லண்ணே, சும்மா போர் அடிச்சிச்சு, அதான் உங்களோட கேள்வி கேட்கலான்னு வந்தேன். ஓ, போர் அடிக்கிறதுக்காக இவ்வளவு வேலையை போட்டுட்டு நான் உனக்கு இவ்வளவு பதில் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி அது இருக்கட்டும், என்ன ரேட்டுக்கு வாங்கலாம்? அதெல்லாம் எதுக்குண்ணா உங்களுக்கு? அதை ஒரு ஜெனரல் சர்வீஸ் மட்டும் பார்த்து வைங்க, அவ்வளவுதான். இல்லம்மா, நம்மளோட கஸ்டமர் கேட்கறாங்க, உண்மையில அது யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலைண்ணே. ஜெனரல் சர்வீஸ் மட்டும் போட்டு வைங்க, அந்த வந்துடுறேண்ணே. எவ்வளோன்னு சொல்லிட்டு எங்க வாங்கினா எவ்வளோ இங்க வாங்க